whether this equation is periodic or not அப்படின்றத நம்ம எப்படி ஒரு மேத்தமெட்டிக்கலா செக் பண்ணுவோம் அப்படின்றத பாருங்க. let us consider it repeats. நல்லா நோட்டீஸ் பண்ணுங்க, இங்க இருந்து இங்க சுத்தி வரதுக்கு எவ்வளவு ஆங்கிள் எடுத்துக்கும் டோட்டலா ஒரு சர்க்கிள் பார்த்தா 360 டிகிரி. அப்ப ரேடியன் ஃபார்ம்ல கன்வெர்ட் பண்ணீங்கன்னாக்கா இட் இஸ் நதிங் பட் வாட் 2π. அப்ப அந்த ஒரு 2πக்கு உங்களோட ரொட்டேஷன் வந்து ரிப்பீட் ஆகுது அப்படின்றத நீங்க ஃபாலோ பண்றதுக்கு we will give some variation. Maybe this is our basic definition. I will name it as equation number 1. இப்போ நம்மளோட x of t changes with respect to time, so it is 2π அப்படின்னு அர்த்தம். எடுத்துட்டீங்கக்கா it is nothing but sin of omega t plus what 2π. டைம் வந்து சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா 2π ஃபேக்டர். சார் அந்த 2π வந்தா 360 ஒரு ரொட்டேஷன் முடிச்சிட்டு இன்னும் திரும்ப ஸ்டார்ட் ஆகுது. அப்பதான் அது பீரியாடிக் ஐலண்ட் செக் பண்ண முடியும். how to check அப்படின்றதுக்காக நான் பர்பஸ் எப்படி அப்படின்றது போறேன். ஓகே, so since we have learned this identity, ஞாபகம் இருக்கா? sin of a plus b அப்படின்னு படிச்சிருக்கீங்க. that is sin a cos b plus cos of a into sin of b. so இந்த ஐடென்டிட்டி மாதிரி இங்க இருக்கா, இந்த எக்ஸ்பிரஷன் இருக்கா? that is sin of t plus 2π. now t is said to be a and 2π is said to be b. and omega factor constant அப்படியே எடுத்துங்க. it is sin of omega t into cos of omega times 2π. okay, this is a factor, simply a factor, don't bother about that. plus cos of omega t into sin of omega 2π. okay, again I will give some note. இதெல்லாம் நோட்டில் போட்டுங்க, நமக்கு தேவைப்படும். so this is one. another one என்ன பாத்தீங்கன்னா sin of nπ is nothing but 0. அதே மாதிரி cos of nπ is negative to the power 1 to the n. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி மேத்தமெட்டிக்ஸ்ல படிச்ச பேசிக் ரூல்ஸ் தான். பேசிக் மேக்ஸ்லயும் நம்ம பேசிக் மேக்ஸ் அண்ட் பிசிக்ஸ்லயும் பார்த்திருப்போம் அந்த பார்ட்ஸ் எல்லாமே. ஸோ அதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. now you can substitute that. அதாவது இங்க பாத்தீங்கன்னாக்கா cos 2π இருக்கு, sin 2π இருக்கு. so cos 2π is nothing but negative to the power n. இங்க π வந்து என்ன, எத்தனை பைன்னு பாத்தீங்கன்னா 2π. so அப்ப -1 to the power 2 is said to be positive result, that is 1 ஆயிடும். இந்த fact வந்து என்ன ஆகுனாக்கா உங்களுக்கு probably 0. so we will be getting the result as sin of omega t plus cos of the whole factor என்ன ஆயிடுச்சு சரி பாத்தீங்கன்னா that is 0 ஆயிடுச்சு. ஓகேவா, it is said to be 0. so you have got the value as t plus 2π is also equals to sin of omega t. okay, so now just consider this as equation number 2. so now அதாவது x அப்படின்றது t அப்படின்னு இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா சேம் ஃபங்க்ஷன் தான் வருது, sin of omega t தான். நீங்க அது 2π ஒரு ரொட்டேஷனுக்கு அப்புறமா நீங்க செக் பண்ணும்போது என்ன ரிசல்ட் வருது உங்களுக்கு? சேம் ரிசல்ட். அப்போ therefore நம்ம என்ன சொல்லலாம் பாத்தீங்கன்னா the given function is said to be periodic in nature. the given function is periodic. என்ன பாட்டு இதுவா என்ன எப்படி எக்ஸ்பாண்ட் ஆச்சுண்டா? இந்த எக்ஸ்பான்ஷன் புரியுது இல்ல? இங்க வந்து என்ன இருக்குனாக்கா cos of 2π இருக்கு. cos of nπக்கு நம்ம வந்து ரிசல்ட் கொடுத்திருக்கோம் -1 to the power n. அந்த ஒமேகான்றது ஃபேக்டர் தான் வச்சீங்க, இட்ஸ் a constant factor. நீங்க வெளில வச்சீங்க, நோ இஷ்யூஸ். ஓகே, அந்த 2 இருக்கு, -1 to the power 2 என்ன 1. சோ அப்ப இந்த ஃபேக்டரோட ரிசல்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா 1. இந்த ஃபேக்டரோட ரிசல்ட் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா 0. அப்ப இந்த ஹோல் ரிசல்ட் 0 ஆயிடுமா? பிளஸ்க்கு அப்புறம் இருக்க பார்ட் ஃபுல்லா 0 ஆயிடும். மீதி வந்து sin omega t மட்டும் தான். so this is said to be an idea. so இதே மாதிரி நீங்க என்ன பண்ணனும் பாத்தீங்கன்னா you can also check whether the given function is said to be periodic or not. அப்படினா ஒரு 3 examples எடுத்துக்கலாம். so maybe you just try these 3 questions. that is maybe number x of t displacement is nothing but sin of 2 omega t. second question on x of t is nothing but sin of omega t plus cos of omega t. அதே போல x of t is said to be 2 sin of omega t into cos of omega t. maybe you can also check questions. You just try these 3 questions, check whether the given questions are periodic or function வந்து உங்களுக்கு with respect to time வந்து repeat ஆனா it is nothing but periodic அப்படினு சொல்றோம். அப்ப what are non periodic functions? அப்ப அது வந்து interval of time repeat ஆகாது. so அதுக்கு ஒரு basic example அதே trigonometric function எடுத்துக்கலாம். maybe நான் இங்க f of t அப்படி பார்த்துறேன். that is any function, it is nothing but tan of t simply. ஓகேவா, tan of t இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அஸ்யூம் பண்ணுங்க. இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து பீரியாடிக் ஐலண்ட் செக் பண்ணோம் அப்படின்னா what is a basic procedure அப்படின்னு பார்த்தோம். நம்ம சிம்பிளா லாஜிக் பார்த்தோம்ல, that is நம்ம f of t யும் f of t plus 2π என்னவா இருக்கணும் உங்களுக்கு? ஒரே ஆன்சர் வரணும், ரைட்டா? இது வந்தா அந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம என்ன சொல்றோம்? periodic. அப்போ therefore we can say that maybe that f of t is said to be what in nature? periodic in nature. There is periodic function அப்படின்னு சொல்லுவோம்.
So this is a basic criteria வச்சுங்க any function. இப்போ நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்கு இதை அப்ளை பண்ணி பார்க்கலாம். Okay, so that is f of t plus 2 pi. f of t plus 2 pi வந்து யூஸ் பண்ணுங்க. It is nothing but tan of t plus 2 pi. நீங்க வந்து sin and cos function வந்து பார்த்திருப்பீங்க. How to use this? Tan function என்ன லாஜிக்? tan x plus tan y by 1 so it is nothing but tan of x. இப்போ இங்க x அப்படிங்கிறது t. So it is tan of x plus tan of y by 1 minus tan of into tan of 2 pi. So of course தெரியுது உங்களுக்கு tan 2 pi is 0. y அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is sin 2 pi by cos 2 pi. ஏன்னா sin n pi ஓட ரிசல்ட் வந்து 0. அப்போ உங்களுக்கு இந்த ரெண்டு ஃபேக்டரோட ரிசல்ட் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா 0 ஆயிடும். இந்த ஃபேக்டரோட ரிசல்ட் உங்களுக்கு என்ன ஆகும்னா 0 ஆயிடும். கீழே அதான் இந்த ஹோல் ஃபேக்டர் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 0 ஆகுது. ஸோ tan t அப்படின்னு வரும். So it is tan t by 1. It is simply tan of t. So this is also another example for periodic function. Trigonometry இருக்க another function. This is also equals to f of t. Therefore the given function is said to be periodic in nature, a periodic function. So we'll consider another example. So this is our example 2. Okay, now we will consider another example, that is example 3. F of t is said to be e to the power of t. That is exponential function in exponential form. This attempt பண்ணி பாருங்க, same scenario. That is next factor on the f of t plus 2 pi. That is e to the power of t plus 2 pi. நீங்க உங்களுக்கு தெரியும் பேஸ் காமனா பவர்ஸ் ஆட் அப் ஆயிருக்கும். அப்போ இதோட ப்ரீவியஸ் ஸ்டெப் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா e power t e to the power 2 pi. So this is a constant factor. Exponent to the power 2 pi is a constant factor. Okay va? Therefore f of t plus 2 pi is nothing but instead of this factor I can substitute f of t. பண்ண முடியல? அப்போ நமக்கு என்ன வரும்னா e to the 2 pi into f of t அப்படின்னு வரும். ஸோ இங்க என்ன வருதுங்க? அப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா the given function is said to be non-periodic. Non-periodic function. Periodic கிடையாது, non-periodic function.